அமெரிக்க போர்க்கப்பல் மீது பதிலடி தாக்குதல் நடத்திய ஈரான், பதற்றம் அதிகரிப்பு. ஈரானிய கப்பலை சிறைப்பிடித்துள்ளோம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேல் தான் அமெரிக்காவின் ஆகச்சிறந்த கூட்டாளி, ட்ரம்ப் பேச்சுவார்த்தை. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. ஈரான் சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்கியதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று தகவல் கூறுகின்றன. கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே போர் நடைபெற்று வந்தது. கடந்த 8 இருதரப்பு இடையே போர் நிறுத்தம் அமுல் செய்யப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் வரும் 22 நிறைவடைய உள்ளது. இதனிடையே கடந்த 11, 12 பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாப் தலைமையிலான குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்தின. சுமார் 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து இருதரப்பு இடையே இஸ்லாமாபாத்தில் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவும் ஈரானும் வார்த்தை போரில் ஈடுபட்டுள்ளதால் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்கியதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றம் தணிந்த பாடில்லை. தற்காலிக போர் நிறுத்தம் நாளையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் இன்று பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அமெரிக்க குழு புறப்படும் என்று ட்ரம்ப் நேற்றே கூறியிருந்தார். எனினும் ஈரான் பங்கேற்குமா என்பது உறுதியாகவில்லை. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கப்பல்கள் முற்றுகையிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடியது. இந்த நிலையில் ஈரானிய கப்பலை சிறைப்பிடித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை மீறி செல்ல முயன்ற ஈரானிய சரக்கு கப்பலை சிறைப்பிடித்துள்ளோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டதாவது: ஈரான் கொடியுடன் சென்ற டூஸ்கா என்ற சரக்கு கப்பல் சுமார் 900 அடி நீளமும் அது விமான தாங்கி கப்பலுக்கு நிகரான எடையும் கொண்டதாக இருந்தது. அமெரிக்காவின் கப்பல் முதலில் நிறுத்துமாறு எச்சரிக்கை வழங்கியதாகவும், ஆனால் ஈரான் கப்பல் குழுவினர் அதை பின்பற்ற மறுத்தது. எங்கள் கடற்படை கப்பல் அந்த கப்பலின் என்ஜின் அறையில் துளை ஏற்படுத்தி அதை அங்கேயே நிறுத்தியது. தற்போது அந்த கப்பல் அமெரிக்க கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் அந்த கப்பல் முன்பு சட்டவிரோதமாக செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அமெரிக்க நிதித்துறை விதித்த தடைகளின் கீழ் இருந்ததாகவும் அவர் கூறினார். ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்க ராணுவம் கடந்த பிப்ரவரி 28 போர் தாக்குதல் நடத்தியது. 1.5 மாதங்களுக்கு மேலாக நீடித்த இந்த போர் தாக்குதல் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக ஈரான் மீது தாக்குதலை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியது. மேலும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரானுடன் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. மேலும் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் தான் அமெரிக்காவின் ஆகச்சிறந்த கூட்டாளி என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், அமெரிக்கா உள்ளிட்ட உலக மக்களுக்கு இஸ்ரேலை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இஸ்ரேல் தான் அமெரிக்காவின் ஆகச்சிறந்த கூட்டாளி என்பதை எப்போதும் நிரூபித்துள்ளது. ஜப்பானின் வடகிழக்கே இவாத்தே மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதனை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடலில் 10 அடி உயரத்துக்கு அலைகள் எழும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவேத்தே மாகாணத்தின் ஹொக்கைட்டோ நகரின் பல பகுதிகளில் சுனாமி தாக்கம் இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஹொக்கைட்டோ அணுமின் நிலையத்தில் எவ்வித அசம்பாவிதங்களும் நிகழவில்லை என மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நிலநடுக்கம் தொடர்ச்சியாக தலைநகர் டோக்கியோவில் இருந்து ஆமோரி நகருக்கான புல்லட் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு கடலோர பகுதிக்கு உடனடியாக சுனாமி அலைகள் வந்தடையும் என்று ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதனால் கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுனாமி அலையின் பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை வாபஸ் பெறப்படும் வரை பாதுகாப்பான பகுதிகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.